டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலுக்கு உங்களை அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். கணபதி என்றிட வல்வினை ஒடுக்கும். கணபதி என்றிட காரணம் கை தொழுவான். கணபதி என்றிட கவலைகள் தீருமே. கணபதி என்றிட கர்மமே ஆதலால் என்ற சக்தி வாய்ந்த திருமூலருடைய பாடலை நீங்கள் தினசரி சொல்லி விதியை மாற்றுகின்ற வல்லமையை கொடுக்கின்ற அந்த தன்மையை அனைத்து மக்களும் பெற வேண்டும். இன்றைய நாளின் பஞ்சாங்க தன்மையும் விசேஷ தன்மையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நாள் 4/4/2019. இன்றைய கிழமை வேலைக்கிழமை. மதியம் வரை சதுர்தசி. அதற்கு பிறகு இன்றுதான் அமாவாசை கொண்டாடப்பட வேண்டும். இன்றைய நட்சத்திரம் உத்தரட்டாதி. இன்று நாம் வணங்க வேண்டிய மகரிஷி யார் என்று பார்க்கும் பொழுது அத்திரி மகரிஷி. இன்று சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி சிம்ம ராசி. யாரெல்லாம் வேலைக்கிழமை பிறந்தார்கள், யாரெல்லாம் 3/12/21/30 பிறந்தார்கள், யாரெல்லாம் வடகிழக்கு திசையிலே தலைவாசல் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தனுசு ராசியை சார்ந்தவர்களோ அல்லது மீன ராசியை சார்ந்தவர்களோ, யாரெல்லாம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்கள், யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மாலை பொழுதிலே சிவனுடைய ஸ்தலத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் நல்ல ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறுகிறார்கள். அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் ஓம் ஸ்ரீ அத்திரி மகரிஷியே போற்றி போற்றி என்று 9 தடவை சொல்லி வர தங்கள் அனுபவ வாழ்க்கையிலே பல மகிழ்ச்சியான காரியங்களை செய்கின்ற வல்லமையை அவர்கள் பெறுகிறார். இப்பொழுது 12 ராசிகளுடைய பலாபலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசியுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் அஸ்வினி 1 2 3 4, பரணி 1 2 3 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கு பேர் போனவர்கள், துணிச்சலுக்கு பேர் போனவர்கள், வீரத்திற்கு பேர் போனவர்கள், வைராகிய குணத்திற்கு பேர் போனவர்கள், எப்பொழுதும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மேஷராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே உங்கள் தந்தையோடு கருத்து வேறுபாடு வர இருப்பதால் இந்த நாளை நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருந்து உங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். பித்தர்களுடைய தினம். அந்த பித்திருகள் நமக்கு சத்துருகளாக மாறக்கூடாது என்று மேஷராசிக்காரர்கள் நினைத்தால் இந்த அமாவாசையை அவர்களுக்காகவே இறந்த அவர்களுக்கு நீங்கள் ஒதுக்கி உங்கள் புண்ணிய பலனை தேடிக்கொள்கின்ற ஒரு நல்ல நாள். முருக வழிபாடு என்பது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்றம்தான் தரும், மாற்றம்தான் தரும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டால் போதுமானது. ரிஷப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். கிருத்திகை 2 3 4, ரோகிணி 1 2 3 4, மிருகசீரிடம் 1 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய ரிஷப ராசிக்காரர்களே, சாந்த தன்மைக்கும் காந்த தன்மைக்கும் நிதானத்திற்கும் சமாதானத்திற்கும் சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற கலைத்துறையிலே அதிக பங்கு கொண்ட இன்றைய நாள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் கூட சமாளித்து விடுகின்ற வல்லமையை கொடுப்பது இந்த அமாவாசை தினம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்திலே புதிதாக காரியங்களை செய்ய வேண்டாம். முழுக்க முழுக்க
பித்ருகளுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த தினத்திலே அவர்களுடைய நினைவு இருந்தால் போதும் உங்கள் காரியங்கள் அனைத்தும் பலிதமாகும், வெற்றிமாகும். மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 வாதங்கள் யார் யார் என்று பார்த்தால், மிருகசிரீடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய மிதுன ராசிக்காரர்கள் நுண்ணிய அறிவுக்கு பேர் போனவர். இடம் பொருள் ஏவல் என்பதை புரிந்து கொண்டு காவலாக நின்று செயல்படுபவர். இன்றைய தினத்திலே கணவன் மனைவி இடையே கருத்து பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் ஈகோவுக்கு இடம் தரக்கூடாது. அதனால் பிரிந்து விடுகின்ற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகிவிடும். இருந்த போதிலும் கூட அந்த பித்ருகளை நீங்கள் நினைத்துக் கொண்டால் உங்களுக்கு சத்துருக்கள் இல்லை என்பதை நீங்கள் இந்த நாளிலே முடிவு செய்து கொண்டு அவர்களுடைய நினைப்பாக, அவர்கள் செய்த தியாகங்களை நினைத்த வண்ணமாக, அவர்களை நீங்கள் தொழுத வண்ணமாக இருந்தால் போதுமானது. அது நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை எடுத்து வந்து சேரும். கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய கலைத்துறையிலே கலக்குகின்ற கற்பனா சக்தி மிகுந்த கலை 64க்கும் அதிபதியாக இருக்கின்ற அதிபதி சந்திரனை ராசியாக கொண்ட கடக ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே உங்களுடைய வெற்றிகள் தொடர்ந்த வண்ணமாக இருக்கும். விரோதிகளை நீங்கள் அடக்கி விடலாம், உங்கள் வியாதிகளை மடக்கி விடலாம், மேலும் நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு நிலையிலே இந்த நாள் செல்வதால் முழுக்க முழுக்க இறந்த அந்த பெற்றோர்களை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அவர்களை இன்றைய அளவிலே சிறப்பாக வணங்கி அவர்களிடம் இருந்து வரத்தை பெற்று உங்கள் தரத்தை கூட்டிக் கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட பிறருக்கு அடங்காத ஆனால் அடக்குகின்ற அரசியல்வாதிகளாகவும் அரசாங்க அதிகாரிகளாகவும் உங்களை விட்டால் வேறு யாருக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு? படிப்பட்ட கம்பீரமான சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்று இருப்பதால் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். அமாவாசை என்று நினைத்துக் கொண்டு முக்கியமான பத்திரங்களில் கையெழுத்திடக் கூடாது. ஷூரிட்டி கேரண்டி யாருக்கும் கொடுக்க கூடாது. ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டிங்கில் ஈடுபடக்கூடாது. பயணத்திலே மிக மிக கவனம் செலுத்த வேண்டும். இன்று அந்த இறந்த ஆன்மாக்களை நினைத்து அவர்களுடைய நாளாக இன்றைய தினம் வருவதால் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மௌனியாக இருந்து ஆக்கப்பூர்வமான காரியங்களை தள்ளி போட்டால் இந்த சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது என்பதை மனதில் நினைத்துக் கொண்டால் போதுமானது. இது மகிழ்ச்சியை கொடுக்கும். கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய கன்னியா ராசிக்காரர்கள் உங்களுடைய தனித்தன்மை என்னவென்றால் எந்த ஒரு விஷயத்தையும் விரல் நுனியிலே வைத்திருப்பீர்கள், கூர்ந்து கவனிப்பீர்கள். நுண்ணறிவு உள்ள உங்கள் ராசியில்தான் ஏராளமாக வழிகாட்டிகள் இருக்கிறார்கள். அந்த கன்சல்டன்ட் நிறைய உள்ள அந்த ராசி இந்த கன்னியா ராசி தான். இப்படிப்பட்டவர்கள் உங்கள் அன்னை உயிரோடு இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவர்களுடைய ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் எப்பொழுதும் கண் வைக்க வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீதும் நீங்கள் கண் வைக்க வேண்டும். இன்றைய அளவிலே வாகனங்களிலே செல்லுகின்ற முறையிலும் எலக்ட்ரிக்கல் பொருள்களை கையாள்வது
மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பித்திருக்களுக்கு என்று இந்த நாள் இருப்பதால் சத்துருக்கள் வரக்கூடாது என்று நினைத்தால் ஒரு 5 நிமிடமாவது உங்கள் பித்திருக்களை நினைத்து அவர்களுக்காக நீங்கள் வழிபட, அவர்களும் உங்களுக்காக வழிபட்டு வழி கொடுப்பார். துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய எடை போட்டு நடைபோடுகின்ற கலைத்துறையிலே பெரிய பங்கை வகிக்கின்ற, கவர்ச்சியாக இருக்கின்ற, கவர்ச்சியாக பேசுகின்ற, கவர்ச்சியாக நடக்கின்ற துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே நீங்கள் செய்கின்ற காரியங்கள் வெற்றியை பெறும். நீங்கள் முயற்சித்த அந்த காரியங்களும் வெற்றியை தரும். இன்று மன மகிழ்ச்சியான நாள்தான் என்பதை நினைவில் கொண்டு தைரியமாக ஏற்கனவே தொடங்கிய வேலைகள், புதிய வேலைகளை எப்பொழுதும் அமாவாசை தினத்திலே செய்யக்கூடாது என்பதை அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்களும் உங்களுடைய பித்ருகளை நினைத்து இன்றைய நாளிலே அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனையை ஒதுக்கி வைத்தால் உங்களுக்காக தெய்வத்திடம் வேண்டும் அதிபதிகளாக மாறி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே வருகின்ற பிரச்சனைகளை கணிசமாக குறைக்கின்ற வல்லமை பித்ருகளுக்கு உண்டு என்பதை துலாம் ராசிக்காரர்கள் அறிந்து கொண்டால் போதுமானது. விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய காலபுருஷ தத்துவத்தின்படி 8வது ராசியாக இருக்கின்ற மர்மமான ராசி என்ற ராசி என்று பெயரை எடுத்தாலும் பலருடைய மர்மங்களை, உடுக்கிகளை அவிழ்க்கின்ற ஒரு தன்மையை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த வரப்பிரசாதத்தை பயன்படுத்தி தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லுகின்ற விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் உங்கள் குடும்பத்திலே அமைதியாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை நிதானத்தை கையாள வேண்டும். ஏற்கனவே தொடங்கிய வேலைகள் தாமதமாக இருந்தால் எரிச்சலே காட்டாமல் காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்ற கவனத்தை செலுத்தி வெற்றியை பெறுகின்ற இந்த நாள் உங்களுடைய பித்தர்களை நினைத்து என்னுடைய காரியங்கள் தடைகளாக இருக்கக்கூடாது, தாமதங்களை ஏற்படுத்தக்கூடாது என்று வேண்டிக் கொண்டால் போதுமானது. தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்றும், தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மூலம் 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய பக்தியே எங்களுடைய சக்தி, ஆன்மீகத்திற்கு இருக்கின்ற பலத்தை தவிர வேறு எதற்கும் இல்லை என்று சொல்லி வாதாடுகின்ற தனுசு ராசிக்காரர்களே, இது சிரமமான நாள் தான். கஷ்டப்பட்டு தள்ளுகின்ற இந்த நாள் உங்களுக்கு வெறுப்பு கொடுத்தாலும் கூட பித்திருகளை நீங்கள் இன்றைய அளவிலே வேண்டினால் விசேஷமான மன உறுதியையும் வெற்றியையும் அவர்கள் உங்களுக்கு கொடுத்து வழிகாட்ட தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் தான் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய மகர ராசிக்காரர்களே, சிகர ராசிக்காரர்கள் நீங்கள் தான். அனைவருக்கும் தொழில் செய்யக்கூடிய அறிவை உபதேசமாக கொடுத்து அந்த தொழிலை சிறப்பாக நடத்தி செல்லுகின்ற கலைத்துறையிலும் சரி, அரசியல் துறையிலும் சரி அதிக பங்கு கொண்ட மகர ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு விரயங்கள் இருந்தாலும் கூட மனம் உடைகின்ற அந்த நேரத்திலே மன உறுதியை இழக்காமல் தொடர் நிலையிலே நீங்கள் செய்து வருகின்ற காரியங்கள் நாளை அளவிலோ
அல்லது அதனுடைய மறுதின அளவிலோ உங்களுக்கு மகிழ்ச்சி. மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய பித்ருகளை நினைத்துக் கொண்டால் அதிகமான ஒரு சக்தியை அவர்கள் பெற்று வழக்கமான உற்சாகத்தையும் பெற்று இந்த கசப்பான நாளை கூட இனிப்பாக மாற்றுகின்ற ஒரு தன்மையை பெற்று விடுவார். கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய 1 குடத்திலே இட்ட விளக்கு அல்லது குன்றிலே இட்ட விளக்காக காட்சி கொடுக்கின்ற கும்பராசிக்காரர்களின் இன்றைய தினம் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும், லாபத்தை கொடுக்கும், செழிப்பை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், பல விஷயங்களிலே மகிழ்ச்சியை கொடுக்கும், இன்று மனதைரியமும் கொடுக்கும். ஆனாலும் கூட பித்திருகளை நாம் மறந்து விடக்கூடாது. வாழ்க்கையில் சத்துருகள் ஏராளமாக இருக்கிறார்களா? பித்திருகளை வணங்க வணங்க அவர்களுடைய தொல்லைகள் குறைந்து கொண்டே போகும் என்பதை இந்த கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டால் போதுமானது. மீனராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் புரட்டாதி 4, உத்தரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய மீனானது எப்படி சுறுசுறுப்பாக நீந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல சுறுசுறுப்பாக உடைத்து கொண்டிருக்கின்ற கடைசி ராசியாக இருந்தாலும் கூட நாங்கள் கடைசியிலே இருக்க மாட்டோம் என்று சொல்லி செல்லுகின்ற உங்களுக்கு இன்றைய நாளிலே நீங்கள் எடுத்து செய்கின்ற காரியங்கள் தாமதமாக மாறும் பொழுது மனம் தளரும். அந்த தளருகின்ற அந்த மனதை திடப்படுத்திக் கொள்ள நாம் பித்திருகளை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த நாளிலே செய்யப்படுகின்ற பித்திரு வழிபாடுகள் இந்த மீன ராசிக்கு சேர்ந்தவர்களுக்கு கடவுளின் மூலமாக வரங்களாக திருப்பி கொடுத்து மன மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்டார். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளே இந்த மீன ராசியை சார்ந்தவர். இதுவரையிலே பொது பலனை கண்டு பயனடைந்த நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தனிப்பட்ட ஜாதகங்களோடு ஒரு முன்பதிவு செய்து இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து என்னை ஒரு முறை சென்னை அண்ணா நகரிலே வந்து சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகனின் கருணையை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.